அடுத்ததாக நம்முடைய நிகழ்விற்கு ஒரு சிறந்த வாழ்த்தினை வழங்குவதற்காக நான் எப்பவும் கேட்பேன், அந்த கோபம் என்ற பேச்சும் வராது, ஒரு குரலை உயர்த்தி பேசுறதும் கிடையாது. ஒரு இலக்கியம் நவிழுதல் கொடுத்தாலும் எப்படி ஆரம்பித்தாரோ ஒரு நூல் போல கொண்டு வந்து அந்த இடத்துல முடிக்கக்கூடிய ஒரே துணி, அந்த ஒரே துணிக்கு சொந்தக்காரரும் தமிழாலயத்தின் மூத்த கவிஞரும் மதிப்பிற்குரிய கவிஞர் உமர்ஷா ஐயா அவர்களை அஸ்லாம் அலைக்கும் என்ற கூறி வாழ்த்தினை வழங்குவதற்காக ஐயா அவர்களை நிகழ்விற்கு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குழுமியிருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும், இந்த மண்ணின் மைந்தனாக அத்தனை பேரையும் வரவேற்று வாழ்த்தி மகிழ்கிறேன். ஐயா சொன்னாங்க, பள்ளப்பட்டியில் தமிழ் அப்படியே கொஞ்சி விளையாடுதுன்னு. பள்ளப்பட்டி என்பதே தமிழ் மண் தானே, தமிழ்லையே பிறந்து தமிழ்லையே வளர்ந்தவங்க. பல நாடுகள் பல தேசங்கள் சென்றாலும் தாய்மொழி தான் எங்களுக்கு உயிர். தாய்மொழி இல்லாத எந்த ஒரு நிகழ்வும் இல்லை, தாய்மொழி இல்லாத எந்த ஒரு வழக்கும் எங்களிடம் இல்லை. இன்றும் நாங்கள் முஸ்லீமாக வாழ்ந்தாலும் எங்களிடமிருந்து அந்த தமிழ் மரபு சார்ந்த தொன்மங்கள் எத்தனையோ இன்னும் இருக்கிறது. தமிழ் வழி சார்ந்த எத்தனையோ பழக்க வழக்கங்கள் எங்கள் ஊரிலும் இருக்கிறது. அதை பற்றி பேசிக்கொண்டே சென்றால் நீண்ட தூரம் பேசிக்கொண்டே செல்ல வேண்டும். இருந்தும் தமிழ் மொழியை சார்ந்த வல்லுநர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தமிழ் பெருமக்கள் இங்கே நிறைய குழுமி இருக்கின்றோம். மண்ணின் மைந்தனாக நான் அதிகம் பேசுவதை விட வந்திருக்கும் விருந்தினர் அதிகம் பேசி இங்கே வந்திருப்போரை வாழ்த்தி மகிழ இன்னும் பல நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்து நான் ஒரு சிறு கவிதையை மட்டும் வாசித்து இந்த ஊரின் மகிமை உங்களுக்கு ஒரு சிறு கவிதை மூலம் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். பாட்டன் பூட்டன் காலத்திலிருந்தே இந்த புழுதி காட்டின் பெயர் பள்ளப்பட்டி தான். பாட்டன் பூட்டன் காலத்திலிருந்தே இந்த புழுதி காட்டின் பெயர் பள்ளப்பட்டி தான். சில நூறு குடும்பங்கள் வாழ்ந்த இந்த புழுதிக்காடு நாகரிக வெளிச்சத்தில் இன்று ஒரு நகராட்சி. அன்றும் சரி இன்றும் சரி தமிழே இந்த மண்ணின் சொல்லாட்சி. சில நூறு குடும்பங்கள் வாழ்ந்த இந்த புழுதிக்காடு நாகரிக வெளிச்சத்தில் இன்று ஒரு நகராட்சி. அன்றும் சரி இன்றும் சரி தமிழே இந்த மண்ணின் சொல்லாட்சி. தமிழ் தவிர்த்து மொழியறியா இம்மக்கள் இடம்பெயர்ந்து நாடு கடந்து ஈட்டிய பொருட்களே இந்த நகரத்தின் மாடங்கள் பார்வையின் சாட்சிகள். தமிழ் தவிர்த்து மொழியறியா இந்த மக்கள் இடம்பெயர்ந்து நாடு கடந்து ஈட்டிய பொருட்களே இந்த நகரத்தின் மாடங்கள் பார்வையின் சாட்சிகள். தேசம் கடந்தாலும் சுவாசம் என்னவோ தமிழ் மட்டும்தான். தமிழ் மண்ணில் பிறந்து தமிழ் கொண்டு வளர்ந்து தமிழாலே வாழ்ந்து தமிழுக்கே தனை தந்து வாழும் மக்கள் நிறைந்த ஊர் இந்த ஊர். தமிழ் மண்ணில் பிறந்து தமிழ் கொண்டு வளர்ந்து தமிழாலே வாழ்ந்து தமிழுக்கே தனை தந்து வாழும் மக்கள் நிறைந்த ஊரே இந்த ஊர். தோற்றத்தால் உருவம் மாறலாம், உள்ளத்தால் இது தமிழ் மண்தான். உலகத்தில் எத்தனையோ மொழிகளை கற்ற இம்மக்கள் தாய்மண்ணை மறந்தவரல்ல, தாய்மொழியையும் மறந்தவரல்ல. தோற்றத்தால் உருவம் மாறலாம், உள்ளத்தால் இது தமிழ் மண்தான். உலகத்தின் எத்தனையோ மொழிகளை கற்ற இம்மக்கள் தாய்மண்ணை மறந்தவரல்ல, தாய்மொழியையும் மறந்தவரல்ல. அறிவியல், வரலாறு, இலக்கியம், கலை, மருத்துவம் என ஒவ்வொன்றிலும் இங்கே ஒரு நிபுணனை பெற்றெடுத்து தந்திருக்கிறது இந்த மண். தமிழே இந்த ஊரின் மொழி, தமிழே இந்த ஊரின் காற்று, தமிழே இந்த ஊரின் மக்கள், தமிழே இந்த மக்களின் சுவாசம். தமிழை தலையாய் காக்கும் சான்றோர்களும் ஆன்றோரும் தமிழின் தாகத்தில் கூடியிருக்கும் சரணாலயம், அதுவே நமது தமிழாலயம். தமிழையே தலையாய் காக்கும் சான்றோரும் ஆன்றோரும் தமிழின் தாகத்தில் கூடியிருக்கும் சரணாலயம், அதுவே நம் தமிழாலயம். தமிழ் சுவையை ருசித்து தமிழ் மகிழ கூடியிருக்கும் வண்டினங்கள் இலக்கியத்தின் மகரந்தம் இன்சுவை விருந்தாக. தமிழ் சுவையை ருசித்து மகிழ கூடியிருக்கும் வண்டினங்கள் இலக்கியத்தின் மகரம் இன்சுவை விருந்தாக. செவிக்கு அது குழலின் இசையாக மகிழ்வாக மலரட்டும் இந்நாள். தமிழுக்காய் கூடினோம், தமிழுக்காய் பிரிவோம், தமிழுக்காய் வாழுவோம் என்று வாழ வாழ்த்தியவனாக வாழ்க தமிழ், வளர்க வையகம்,
வாழ்க பெருமக்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.